ஹாய்ங்க, நான் உங்கள் ராதாபேலன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்வளோ நாள் ஆச்சுங்க உங்களோட பேசி. எப்போவுமே மே மந்த் வந்தால் என்னோடய வீடியோ ஒன்று இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்காக மேடம் உங்கள் வீடியோ? எஜுகேஷன் சம்மந்தமாக குழந்தைங்க என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸில் இப்போ இருக்காங்க. நிறைய விஷயங்கள், மாற்றங்கள், நிறைய புது புது கோர்சஸ் எல்லாமே வந்திருக்கு. எது படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வழிகாட்டுதலுக்கு நீங்கள் போகிறீங்க. நிறைய கவுன்சிலிங்க்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க. அப்புறம் நிறைய பேர் நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்ததுக்கப்புறம் நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதாங்க மெயினான விஷயம். நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ, எதுக்கு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நல்லபடியாக படித்து முடிங்க. அதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது, அதுக்குண்டான வேலைவாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் படிக்கிற காலத்தில் அந்த கடைசி ஆண்டு இருக்குது இல்லைங்களா, அப்போ நீங்கள் அதை தேடினாலே போதுங்க. நீங்கள் இப்போத்துலேருந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லவே இல்லை. நிறைய பேர் கேட்குறீங்க, ஏஐ மாற்றங்கள் வருது. ஏஐ வருதுங்க, பட் அது ஒரு 50% தான் இருக்கும். 50% மேனுவலாக தான் எல்லா பக்கமும் வேலைகள் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. குழந்தைங்களுக்கு நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் ஆஸ் அ ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், டிப்ளமோ கோர்சஸ்க்கு நிறைய அனுப்புங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டிப்ளமோ கோர்சஸ்க்கு தான் அதிக அளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் டிப்ளமோ ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் அ குட் வேயாக இருக்கும். அதே போல் சுயதொழில் கற்றுக்கணும், நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் கோர்ஸ்னு இப்போ நிறைய வந்திருக்கு. ஸோ அதுக்குண்டான கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இனி வரப்போகிற வீடியோ எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி ஃப்ரீயாக படிக்கலாம், எப்படி ஸ்காலர்ஷிப்பில் படிக்கலாம், எந்த மாதிரியெல்லாம் காலேஜஸில் ஜாயின் பண்ணலாம், ஃப்யூச்சர் எப்படி செலக்ட் பண்ணலான்னு. தேங்க்யூ.